ஹாய் மடி செல்லா குட்டீஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்காக 2019 வெளியான த ஹோல் இன் த கிரவுண்ட் அப்படிங்கிற ஒரு தாறுமாறான படத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க பார்த்ததுலயே ஒரு தரமான ஹாலிவுட் படம் இது அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க. அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதை லைக் பண்ணி தட்டி விட்டுருங்க. கதை சொல்ல நானும், அதை கேட்டு ரசிக்க நீங்களும். இந்த படத்தோட ஆரம்பத்துல சாரா அப்படிங்கிற ஒரு லேடியை காட்டுறாங்க. இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயினக்கா. சாராவோட ஹஸ்பண்ட் இறந்துட்டாரா இல்லனா டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டாரா அப்படிங்கறது தெரியல. ஆனா இதுக்கப்புறம் நம்ம யாருமே தேடி வரக்கூடாது அப்படின்ட்டு நிறைய மலைகளும் அடர்ந்த காடுகளும் இருக்கிற ஒரு காட்டுத்தனமான ஊருக்கு தன்னோட பையனை கூட்டிக்கிட்டு இவங்க போறாங்க. அம்மாவும் பையனும் செம்ம ஜாலியா பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல யாரோ நிக்கிறத பார்த்துட்டு இந்த பையன் செம்மையா சத்தம் போட்டு கத்திடுறான். அச்சோ அப்படின்ட்டு பயந்து போன ஹீரோயினக்கா முன்னாடி நிக்கிறவங்களை இடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தாறுமாறா பிரேக் அடிச்சு ஒரு வழியா கஷ்டப்பட்டு காரை நிப்பாட்டிடுறாங்க. தன்னோட பையனை காருக்குள்ளேயே உட்கார வச்சுட்டு அங்க நிக்கிறது யார் அப்படிங்கிறத பாக்கிறதுக்காக நம்ம ஹீரோயினக்கா வெளில வராங்க. ஒரு வயசான லேடி ஒருத்தவங்க மலைக்காக போற ரெயின் கோட்டை போட்டுக்கிட்டு அப்படியே நடு ரோட்ல நின்னுட்டு இருக்காங்க. உங்களுக்கு எதுவும் ஆகல இல்ல, நான் பாக்கல, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினக்கா கேக்குறாங்க. ஆனா ஹீரோயினக்கா பேசுறத அந்த லேடி கேட்காம ஒரே வார்த்தைய திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வயசான லேடி தன்னோட பையனை பேய்த்தனமா பாக்குறத பார்த்துட்டு உடஞ்சி கீழே விழுந்த அந்த சைடு மிரரை எடுத்துக்கிட்டு துண்டை காணும் துணியை காணும் அப்படின்ட்டு தளதறிக்க அந்த இடத்த விட்டு ஓடி வந்துடுறாங்க. இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தன்னோட பையன் ரொம்ப நேரமா விளையாடிட்டு இருக்கிறத பார்த்துட்டு டே நீ விளையாண்டது போதும், அந்த சீஸ் எடுத்து சாப்பிடு அப்படின்ட்டு சொல்றாங்க. எனக்கு சீஸ் பிடிக்காது, சோ நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்ட்டு அவன் சொன்னதும் செம்ம கோவத்தோட அவனுக்கு பக்கத்துல வந்து நின்னு 3ன்னு அவங்க சொன்னதும் அந்த குட்டி பையன் 2ன்னு சொல்றான். அடுத்து இவங்க 1ன்னு சொல்லிட்டு காட்சிலாவை கலர் ஜெராக்ஸ் எடுத்தா எப்படி இருக்கும், ரெண்டு பேரும் முகத்தை அந்த மாதிரி வச்சுக்கிட்டு மாத்தி மாத்தி பேன் சொல்லி விளையாடிக்கிட்டு அந்த சாப்பாட்டை சாப்பிட வச்சிடறாங்க. இதெல்லாம் அப்படியே ஒரு பக்கம் இருக்க அந்த வீட்டோட பெயிண்ட சொல்றதுக்கு இங்க ஏதாவது எக்யூப்மெண்ட் கிடைக்குமா அப்படிங்கறத பாக்குறதுக்காக அந்த வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போய் ஏதாவது கிடைக்குமாங்கிறத பாத்துட்டு இருக்காங்க. அப்போ தன்னோட பையன் எதையோ பார்த்து பயந்து போய் சத்தம் போட்டு கத்திக்கிட்டு நாலா பக்கமும் ஓடுறதை கேட்டுட்டு அச்சோ மகனே உனக்கு என்னாச்சு அப்படின்ட்டு அவனை போய் பார்க்கும்போது நம்ம கிறிஸ்து தம்பி கையை கட்டிக்கிட்டு அப்படியே சைலண்டா நிக்கிறான். மகனே உனக்கு என்னாச்சு அப்படின்ட்டு இவங்க பதட்டத்தோட கேட்கும்போது அம்மா என் பக்கத்துல வந்து அதை கொஞ்சம் பாருங்கம்மா அப்படின்ட்டு அவன் சொன்னதும் இவங்களும் பதட்டத்தோட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போய் நின்னு பாக்குறாங்க. ஆனா அங்க இருந்தது ஒரு சிலந்தி பூச்சி. அதை பாட்டில்ல போட்டு அடைச்சி ஒரு இடத்துல வந்து கீழே விடுறாங்க. நீங்க மட்டும் அதை கொல்லாம விட்டீங்கன்னா திரும்பவும் வந்து அது என்ன பயமுறுத்துமா, அதனால அதை கொண்டுடுங்கம்மா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கெஞ்சுறான். அது நம்மள ஒன்னும் பண்ணாத தங்கம், சோ நீ பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பைடரை இவங்க கொல்லாம விட்டுறாங்க. இங்க மட்டும் அப்பா இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா எனக்காக அதை கொண்டிருப்பாங்க. ஆனா நீ எனக்காக இதை கூட பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுத்தனமா கத்திவிட்டு அந்த காட்டுக்குள்ள இந்த சின்ன பையன் ஓடி போய் ஒளிஞ்சிடறான். அவனை பிடிக்கிறதுக்காக அவனை துரத்திக்கிட்டே ஓடின இவங்க அந்த அடர்ந்த காட்டுக்கு பக்கத்துல போனதும் நம்ம எப்படிடா உள்ள போறது அப்படிங்கிற பயத்துல அப்படியே அதே இடத்துல உறைஞ்சு போய் நின்னுட்டு எப்படிடா உள்ள போறதுன்னு அப்படியே தயங்கி நின்னவங்க. சோ கண்டிப்பா இவங்களுக்கு வேற வழியே கிடையாது, தன்னோட பையனை கூட்டிட்டு வரதுக்கு இவங்க தான் போயாகணும். சோ பயத்தை ஓரம் கட்டி வச்சுட்டு அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள இவங்க போறாங்க. அப்படியே அந்த காட்டுக்குள்ள போன கொஞ்ச நேரத்துல எதையோ பார்த்து அப்படியே பேரஞ்ச மாதிரி நிக்கிறாங்க. இந்த அளவுக்கு பயப்படுறாங்க அப்படின்னா அவங்க என்னதடா பாத்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தா அத்திப்பட்டியில இருந்த மொத்த மக்களையும் அதுல அள்ளி போட்டா கூட பக்கத்துல இன்னும் ஒரு 10-15 பில்டிங்கை கட்டி அதுல ஒரு 10,000 பேரை வாழ வைக்கலாம் போல அந்த அளவுக்கு ஒரு பெரிய பள்ளம் ஒண்ணு இருக்குது. என்ன கொடுறண்டா இது அப்படின்ட்டு இவங்க பயத்தோட அதை பாத்துக்கிட்டு இருக்கும்போது அம்மா அங்க போய் என்ன பண்றீங்கன்னு ஹீரோயினக்காவோட பையன் கூப்பிடுறான். அவனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு உயிரே வருது. கண்ணே மணியே தங்கமே என்ன மன்னிச்சிடுறா அப்படின்னு அவனை கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்கும்போது அம்மா பரவாயில்லமா விடுங்கம்மா, இங்க எப்படிமா இவ்வளவு பெரிய பள்ளம் வந்துச்சு அப்படின்ட்டு அந்த பையன் கேட்கறான். எனக்கும் சரியா தெரியல, ஆனா நம்ம இந்த இடத்த விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பையனை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. கட் பண்ணா தன்னோட பையனை கூட்டிட்டு வரதுக்காக அவன் படிக்கிற ஸ்கூலுக்கு முன்னாடி இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய எல்லா பசங்களும் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா இருக்கும்போது இவன் மட்டும் தலையை தொங்க போட்டுக்கிட்டு அப்படியே தனியா நடந்து வந்துட்டு இருக்கான். ஏண்டா மகனே உனக்கு எதுவும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா அப்படின்ட்டு அவங்க கேட்கும்போது எனக்கு அப்படியெல்லாம் யாரும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பையன் சொல்லிடுறான். தன்னோட பையனை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போன சாரா அவனை தூங்க வச்சுட்டு இவங்க ஒரு ரூம்ல போய் தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப ஏதோ ஒரு சத்தத்தை கேட்டு பயந்து போன இவங்க தன்னோட பையன் ரூம்ல தூங்கிட்டு இருக்கானா இல்லையா அப்படிங்கறத போய் பாக்குறாங்க. ஆனா ரூம்குள்ள இவன் இல்லாததை பார்த்துட்டு அவங்க செம்மையா பயந்து போய் டேய் எங்கடா போய் தொலைஞ்சு அப்படின்ட்டு அவனை கத்தி கூப்பிட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கதவு ஒண்ணு காத்துல அப்படியே பொறுமையா அங்கேயும் எங்கேயும் ஆடிட்டு இருக்கும்போது சத்தம் அப்படியே ஹெவியா வரதை கேட்கும் போதே ஏதோ பேய் வீட்டுல இருக்கிற மாதிரி நமக்கு தோணுது. அந்த சத்தத்தை நீங்களும் கொஞ்சம் நேரம் கேட்டு பாருங்களேன். நான் சொன்ன மாதிரி அந்த சத்தம் கொஞ்சம் பயமா தான் இருக்குல்ல. அந்த பயத்தை எல்லாம் அப்படியே வாரி தூக்கி போட்டுட்டு ஒரு வேளை தன்னோட பையன் அந்த காட்டுக்குள்ள போயிருப்பான் அப்படிங்கிற பயத்துல ஒரு டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு அந்த காட்டுக்குள்ள இவங்க போறாங்க. நேரம் போக போக தன்னோட பையன் கிடைக்கல அப்படிங்கிற பயத்தோட விறுவிறுத்து போய் அப்படியே நாலா பக்கமும் அப்படியே பைத்தியக்காரி மாதிரி சுத்திட்டு இருக்காங்க. அப்போ அந்த அடர்ந்த காட்டுக்கு நடுவுல இருந்த ஒரு மரத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு உருவம் ஒண்ணு தன்னை பார்த்த மாதிரியே இவங்களுக்கு தோணுது. அந்த மரத்துக்கு பின்னாடி இருந்தது நம்ம பையனா இருந்தா நேரம் வந்திருப்பான். ஆனா நம்மள பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த உருவம் மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சது. அப்படின்னா அந்த மரத்துக்கு பின்னாடி நம்ம போகலாமா இல்ல நம்மளுக்கு ஏதாவது இங்க ஆக போகுது அப்படிங்கிற பயத்தோட அந்த மரத்துக்கு பின்னாடி அப்படியே கொஞ்சமா போகும்போது அந்த இடத்துல யாரோ ஓடுற சவுண்ட் மட்டும் தான் கேக்குது. அப்படி யாரோ ஓடுற மாதிரியான அந்த சத்தம் இவங்களுக்கு பக்கத்திலே தான் கேக்குது. ஆனா ஓடுறவங்களை தன்னால பார்க்க முடியல அப்படின்னதும் அப்படின்னா இந்த அடர்ந்த காட்டுக்கு நடுவுல மர்மமான ஏதோ ஒண்ணு சுத்தி வருது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு பின்னங்கால போடியில் அடிக்க அப்படியே தலதறிக்க வீட்டுக்கு போன இவங்க போலீஸ்க்கு கால் பண்ணி தன்னோட பையனை காணும், ப்ளீஸ் என் பையனை எப்படியாவது காப்பாத்தி கொடுங்க அப்படின்ட்டு இவங்க கத்தி கதறி பாடு போட்டு இருக்கும் போது இந்த டைம்ல யார்ட்டமா இவ்வளவு பதட்டமா பேசுறீங்க அப்படின்ட்டு தன்னோட பையனோட வாய்
வாய்ஸ் கேட்கறத கேட்டுட்டு அந்த லைட் அப்படியே பின்பக்கமா அடிச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு பின்னாடி தான் தான் பையன் நிக்கிறான். டே மகனே, நீ எங்கடா போய் தொலைஞ்ச? உன்னை ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்க அப்படின்ட்டு இவங்க ரொம்ப ரொம்ப பதட்டமா பேசிட்டு இருக்கும்போது, அம்மா நான் எங்கேயுமே போலமா, இங்கே தான் இருக்கிறேன். நீங்க ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? உங்களுக்கு என்ன ஆச்சுமா அப்படின்ட்டு அவன் கேட்கறான். இவன் சொல்றத பார்த்தா ஒருவேளை நம்ம தப்பா நினைச்சிட்டோமா, இல்ல உண்மையாவே நம்ம பையனுக்கு ஏதாவது ஆயிட்டா அப்படிங்கிற பயத்துல எதுக்கும் ஒரு முறை டாக்டர்கிட்ட போய் நாம செக் பண்ணிட்டு வந்துருவோம், அதுக்கப்புறம் நடக்கிறத பொறுத்து நம்ம என்ன வேணா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினக்கா டாக்டரை கன்சல்ட் பண்றாங்க. உடம்பு சரியில்லாம போனது இல்ல அடிபட்டு இருக்கிறது அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா அப்படின்ட்டு கேட்கும்போது, ஒரு முறை ஆக்சிடென்ட் ஆகி எனக்கு தலையில பலமா அடிபட்டுருச்சு, அப்பப்போ அது லைட்டா வலிக்கும், ஆனா பெரிய பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. சரி, ஒரு 3 வாரத்துக்கு நான் உங்களுக்கு டேப்லெட் எழுதி தரேன், அந்த டேப்லெட்ஸை கண்டினியூவா போட்டுட்டு உங்களுக்கு திரும்பவும் இதே மாதிரி நடக்குதா இல்லையா அப்படிங்கறத பாருங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணணுங்கிறத நான் டேப்லெட்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றேன்னு சொல்லிடுறாரு. வீட்டுக்கு போனதும் டேப்லெட்டை போட்டு நல்லா தூங்கிடுறாங்க. காலையில கண்ணு முடிச்சு பார்க்கும்போது தன்னோட பையன் கண்ணுக்கு முடி உட்காந்துக்கிட்டு அந்த வீட்டு கார்டன்ல இருந்த எல்லா பூவையும் ஒண்ணா பறிச்சு அம்மா சர்ப்ரைஸ் அப்படின்ட்டு அவங்க கிட்ட கொடுத்ததும், இது வரைக்கும் நம்ம பையன் நம்ம கிட்ட இவ்வளவு க்ளோஸா இருந்தது இல்லையே, இப்படி ஒரு மாற்றத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ட்டு இவங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. கட் பண்ணா இன்னைக்கும் அவனை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வரதுக்காக இவங்க போறாங்க. எப்போதும் ஸ்கூலை விட்டு வெளில வரும்போது ரொம்ப ரொம்ப சைலண்டா வருவான். அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது, சோ தனியா தான் வருவான். ஆனா இன்னைக்கு பசங்களோட சேர்ந்து செம்ம ஹாப்பியா வரதை பார்த்துட்டு நம்ம பையனுக்கு இந்த ஊர் பிடிச்சிருச்சு போல அப்படின்ட்டு அவங்க மறுபடியும் ஹாப்பி ஆயிடுறாங்க. இப்போ இந்த 2 பேரும் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது ஸ்டார்டிங்ல ஒரு வயசான லேடிய ரோட்ல பார்த்தாங்க இல்லையா, அந்த வயசான லேடி இப்பவும் நடு ரோட்ல நிக்கிறத பார்த்துட்டு அவங்க அந்த இடத்த விட்டு கிராஸ் பண்ணி போனதுக்கு அப்புறம் நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க காரை அப்படியே நிப்பாட்டிடுறாங்க. முன்னாடி போயிட்டு அவங்க திடீர்னு அப்படியே அதே இடத்துல நிக்கிறாங்க. அச்சச்சோ, முன்னாடி போனவங்க ஏன்டா அப்படியே நிக்கிறாங்கன்ட்டு 2 பேரும் அப்படியே பதட்டத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே உறைஞ்சு போன மாதிரி நின்ன அந்த வயசான லேடி இவங்க காருக்கு பக்கத்துல வந்து அப்படியே அசையாம நிக்கிறாங்க. இவங்க எவ்வளவுதான் ஆர் அடிச்சாலும் அந்த லேடி அந்த இடத்த விட்டு நவரவே மாட்டாங்க. பையனை வெளியில வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க காரை விட்டு வெளில வந்து, ஹாய் பாட்டிமா, என்னோட பேரு சாரா, உங்க பேரு என்ன அப்படின்ட்டு அவ கேட்கும்போது கொஞ்ச நேரம் சைலண்டா இருந்த அந்த வயசானவங்க ஹீரோயினோட பையனை பார்த்துட்டு அவன் உன் பையன் கிடையாது அப்படின்ட்டு சொல்றாங்க. அதை கேட்டதுக்கு அப்புறம் அப்படியே செம்மையா பயந்து போன இவ, என்னது அது என் பையன்ல அப்படின்ட்டு அவ பயத்தோட திரும்பும் போது அந்த லேடியோட வீட்டுக்கார அங்க வந்து, அவளுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேம்மா, என்னோட மனைவிக்கு கொஞ்சம் மனநிலை சரியில்லை, அதனால நீங்க தப்பா எடுத்துக்க வேண்டாம், ப்ளீஸ் இப்போ கிளம்புங்க அப்படின்ட்டு அவர் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கா காருக்குள்ள ஏறி உட்காரும்போது அந்த வயசான லேடி இந்த 2 பேரையும் மாத்தி மாத்தி பார்த்துட்டு இது உன் பையன் கிடையாது அப்படின்ட்டு திரும்ப திரும்ப சொல்லிட்டு அந்த கார் கண்ணாடியில அவங்க மண்டையில ஒரே முட்டா முட்டி ரத்தம் அப்படியே பிச்சுக்கிட்டு தெரிக்கிறத பார்த்துட்டு பயத்துல கார் எடுத்துக்கிட்டு செம்ம வேகமா வந்துடுறாங்க. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில அந்த லேடியை பாக்குறதுக்காக நம்ம ஹீரோயினுக்கா அந்த வீட்டுக்கு போகும்போது நிறைய காக்காங்க கூட்டம் அடிக்கிறத பார்த்துட்டு என்னடா இது சத்தம் அப்படின்ட்டு அந்த இடத்த பார்க்கும்போது அந்த வயசான லேடி செத்து போய் சின்ன பின்னமா கிடக்குறாங்க. அதுவும் அந்த லேடியோட மண்டை அந்த மண்ணுக்கு கீழே இருக்குது. அவங்க ரொம்ப வித்தியாசமா செத்து போனதை பார்த்துட்டு இந்த பொண்ணோட கைத்த மட்டையில பேய் ஓங்கி ஒரு அரை விட்ட மாதிரி கப்பு சிப்புன்னு அப்படியே சத்தம் போடாம நிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கா டேப்லெட் போட்டுட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த டேப்லெட் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க டாக்டரை பாக்குறதுக்காக போறாங்க. அப்போ தன்னோட பையன் வெளியில யாரு கூட விளையாண்டுட்டு இருக்கிறத பாக்குறாங்க. 2 பேர்ல யாரு பலசாலின்னு பாப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கேம் தான் இந்த குட்டி பையன் விளையாண்டுட்டு இருக்கான். அப்போ இந்த குட்டி பையன் தான் கூட விளையாடுறவரோட கைய அப்படியே ஒரே அமுக்கி அப்படியே உடைச்சு துண்டா எடுக்கிறத பார்த்துட்டு இவங்க அப்படியே பேரஞ்ச மாதிரி பாக்குறாங்க. அச்சோ, நம்ம பையன் என்னடா இப்படி பண்றான் அப்படின்ட்டு கண்ணை ஒரு கசக்கிட்டு பாக்குறாங்க. ஆனா அந்த பையன் யாரோட கையையுமே உடைக்கல. அவனை ஒரு பயத்தோடய பாத்துக்கிட்டதுனால இவங்களுக்கு தான் அப்படி தோணிருக்கும் போல. கட் பண்ணா வீட்டுக்கு போன நம்ம ஹீரோயினக்கா குளிச்சுட்டு தலையை தோட்டிக்கிட்டு இருக்கும்போது இவங்க கையெல்லாம் அப்படியே ரத்தமா இருக்கிறத பார்த்துட்டு இவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகும்போது அந்த தலையில அடிபட்டு இருந்துச்சு இல்லையா, ஒருவேளை அங்க இருந்து ரத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தலையில கையை வச்சு பார்க்கும்போது அங்க எந்தவித ரத்தமும் வரல. இப்போ இறந்து போன அந்த வயசானவங்க வீட்டுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துறதுக்காக அந்த வீட்டுக்கு போறாங்க. அப்போ ஒரு பெரிய கருப்பு கலர் துணியை ஒரு இடத்துல மாட்டி வச்சிருக்காங்க. அந்த துணிக்கு பின்னாடி என்ன இருக்குங்கிறத பாக்கிறதுக்காக அந்த துணியை வேலைக்கு பார்க்கும்போது பின்னாடி ஒரு கண்ணாடி இருக்குது. அதுக்கப்புறம் இறந்து போனவங்களை பாக்கிறதுக்காக அவங்க ரூமுக்கு போகும்போது அங்கேயும் நிறைய கருப்பு துணியை போட்டு மூடி வச்சிருக்கானுங்க. இந்த ரூம்ல எதுக்காக இவ்வளவு காலி இருக்கு அப்படின்ட்டு அவங்க ஏகப்பட்ட டவுட்டோட இருக்கும்போது அந்த லேடியோட வீட்டுக்காரையா இப்ப அந்த ரூம்குள்ள வராரு. உள்ள வந்தவர்கிட்ட உங்க மனைவிக்கு என்னாச்சு, அடிக்கடி தனியா பேசிக்கிட்டு எதுக்காக ரோட்ல போய் நிக்கிறாங்க அப்படின்ட்டு கேட்கும்போது, எங்களுக்கு ஜேம்ஸ் அப்படிங்கிற ஒரு அழகான குட்டி பையன் இருந்தான், எங்க லைஃப் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா போயிட்டு இருந்தது, ஆனா திடீர்னு ஒரு நாள் என் பையனோட கேரக்டர்ல நிறைய மாற்றங்கள் தெரியறதா என்னோட மனைவி என்கிட்ட சொன்னா, இது நம்ம பையனே கிடையாது அப்படின்ட்டு அடிக்கடி ஜேம்ஸை பார்த்து சொல்லிட்டே இருப்பா, அவ ஏன் அப்படி சொன்னா அப்படிங்கிறது எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என் பையன் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டான். அவன் இறந்து போனதுக்கு அப்புறம் கூட அது என் பையன் கிடையாது அப்படிங்கறத திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பா. இந்த ரூம் எல்லாம் எதுக்காக இவ்வளவு கண்ணாடி வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு கேட்கும்போது என்னோட மனைவி தான் இவ்வளவு கண்ணாடிகளை ஒட்டி வச்சா, எதுக்காக இத்தனை கண்ணாடியை வாங்கி மாட்டேன்னு கேட்கும்போது நானா இருக்கனா இல்ல நானும் அதுவா மாட்டேனா அப்படிங்கறத அடிக்கடி செக் பண்ணிட்டு இருக்கணும், நான் அதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா. ஆனா இப்போ வரைக்கும் அவ அதுன்னு சொல்றது இது அப்படின்ட்டு எனக்கு தெரியல. எல்லாம் முடிஞ்சு போயிட்டு இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்ட்டு இங்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு அந்த வயசானவர் வெளில போறாரு. கட் பண்ணா அந்த காட்டுக்கு நடுவுல நம்ம ஹீரோயினுக்கா ஜாக்கிங் போயிட்டு இருக்காங்க. அப்போ எதையோ பார்த்து உறைஞ்சு போய் நின்னவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மரத்துக்கு பக்கத்துல போனவங்க ஒரு பொம்மை ஒண்ணு கிடக்கிறத பார்த்துட்டு இவங்க கையில எடுக்கிறாங்க. இந்த பொம்மையை வச்சுதான் கிறிஷ் எப்போதுமே விளையாடிட்டு இருப்பான். அந்த பொம்மையை கையில எடுத்துக்கிட்டு அந்த
ஒரு பெரிய குழி ஒன்று இருந்துச்சு இல்லையா, அந்த குழியை சுத்தி சுத்தி வந்தவங்க திடீர்னு ஒரு ஓரமா நின்று அந்த குழியை அப்படியே க்ளோஸ் அப்ல பார்க்கும்போது ஒரு சாதாரண குழி அப்படின்னு தான் நினைச்சிருப்பாங்க போல. அதை க்ளோஸ் அப்ல பார்க்கும்போது தான் தெரியுது அது ஒரு புதக்குழி அப்படின்ட்டு. கண்கொட்டாம அந்த புதக்குழியை அப்படியே இவங்க பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே சீனை கட் பண்ணிட்டு இவங்க வீட்டுல இருக்கிறத காட்டுறாங்க. தன்னோட பையன் கிட்ட நீ காட்டுக்கு போனே அப்படின்ட்டு கேட்கும்போது இல்லம்மா நான் போகல அப்படின்ட்டு சொல்லிடுறான். ஏ மவனே, நீ யாரு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். சோ என்கிட்ட நீ போய் சொல்லாத. அந்த காட்டுக்கு நடுவில் இருக்கிற அந்த குழிக்கு பக்கத்துல போனியா இல்லையா, எனக்கு தெரிஞ்சாகணும், நீ சொல்லுன்னு சொல்ல. இல்ல நான் திரும்ப சொல்ல, நீ போய் சொல்ற அப்படின்ட்டு இவங்களும் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கும்போது நாம சொல்றதை நம்ப மாட்டாங்க அப்படிங்கிற கோவத்துல அந்த டைனிங் டேபிள் பிடிச்சி அப்படியே ஒரே தலை தள்ளதும் அப்படியே அந்த டேபிள் பறந்து போய் அவங்க அம்மாவோட கால் அடிச்சு அப்படியே அவங்கள தள்ளி விட்டுருது. இவ்வளவு பெரிய டேபிள எப்படா இவன் தள்ளலாம் அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப பயத்தோட அந்த குட்டி பையனை பார்த்துட்டு இருக்கும்போது ஐயோ காளியத்தை என்ன முறைக்காத, நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்ட்டு தகதகன்னு குதிச்சு அந்த குட்டி பையன் ஓடி போயிடுறான். கட் பண்ணா நம்ம ஹீரோயினக்கா குளிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தண்ணி கொட்டுற சவுண்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டா கேட்கறத கேட்டுட்டு என்னடா நடக்குது அப்படின்ட்டு அவங்க பாத்ரூமை விட்டு வெளில வரும்போது ஒரு ரூம்குள்ள இருந்து ஒரு டிஃப்ரெண்டான சவுண்ட் ஒன்று கேக்குது. அந்த ரூம்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கறத பாக்குறதுக்காக அந்த கதவுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஓட்ட வழியால பாக்குறாங்க. ஒரு ஸ்பைடர் ஒன்று அப்படியே பொறுமையா நடந்து வந்துட்டு இருக்கும்போது அதை பிடிக்க தான் பையன் ட்ரை பண்றதை பார்த்துட்டு இவங்க அப்படியே செம்ம ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா ஸ்பைடர்னாலே அவனுக்கு ரொம்ப ரொம்ப பயம். இதுக்கே ஷாக் ஆனா எப்படி, கொஞ்சம் இருங்க பாய் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்பைடரை ஒரே லாவி வாயில போட்டு ஏதோ சிவிங்க மெல்ற மாதிரி மெல்றான். அதை பார்த்த நம்ம ஹீரோயின் அக்காவுக்கு உடம்புல உசிரே இல்ல. அச்சோ மாரியாத்தா, என்ன எப்படியாவது இவங்க கிட்ட இருந்து காப்பாத்திரி அப்படின்ட்டு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா தன்னோட காலை பின்னாடி எடுத்து வச்சு வரும்போது லைட்டா சவுண்ட் கேட்டதும் அம்மா தான் வந்திருக்காங்களோ அப்படின்ட்டு அம்மா நீங்க தானே அப்படின்ட்டு கேக்குறான். அதை கேட்டுட்டு அப்படியே செத்தறி போன இவங்க அவங்க ரூம்க்கு ஓடி போயிடுறாங்க. அம்மா நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்ட்டு அந்த பையன் கேக்குறான். தங்கம் நான் பெட்ல இருக்கேன்டா, ஏன்டா அப்படின்ட்டு இவங்க கேக்குறாங்க. அந்த ஸ்பைடரை பிடிச்சி நம்ம தின்னத அம்மா பாத்துருப்பாங்களோ அப்படிங்கிற டவுட்னால தான் அந்த குட்டி பையன் ஹீரோயின் அக்கா எங்க இருக்காங்க அப்படின்னு கேட்டிருப்பான். இவன் அதுக்காகத்தான் நீங்க எங்க இருக்கீங்க அப்படிங்கறத கேக்குறான் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு இவங்களும் நான் பெட்ரூம்ல இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த குட்டி பையனும் இவங்களோட ரூமுக்கு பக்கத்துல வந்து நின்னுக்கிட்டு ஒன்னும் இல்லம்மா உங்களுக்கு குட் நைட் சொல்ல வந்தேன் அப்படின்ட்டு சொல்றான். சரி தங்கம் நீ போய் தூங்க அப்படின்ட்டு இவங்களும் சொன்னதும் சரி ஓகே நம்ம ஸ்பைடரை தின்னதா அம்மா பார்க்கல, அம்மா ரூம்ல தான் இருந்தாங்கிறது கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் பையன் துள்ளி குதிச்சு அந்த இடத்த விட்டு போறான். கட் பண்ணா பொழுது விடிஞ்சதும் தன்னோட பையனை ஒரு டாக்டர் கிட்ட இவங்க கூட்டிட்டு போறாங்க. அந்த குட்டி பையனை டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன பத்தி எல்லாமும் உனக்கு தெரிஞ்சிருச்சா, இன்னைக்கு இருக்கடி உனக்கு கச்சேரிங்கிற மாதிரி தன்னோட அம்மாவை அந்த குட்டி பையன் அப்படியே வெறிக்க பார்த்துட்டு இருக்கான். அவனை செக் பண்ணி பார்த்த டாக்டர் இவனுக்கு ஒன்னும் இல்ல, இவன் நார்மலா தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. தன்னோட பையனை கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு அவன் ரூம்ல என்ன பண்றான் அப்படிங்கறத பாக்குறதுக்காக கடைக்கு போய் ஒரு கேமரா வாங்கிட்டு வந்து அவன் ரூம்ல வைக்கிறதுக்காக போறாங்க. தன் பையனோட ரூம் வழக்கமா ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கும். ஆனா இப்ப உள்ள போய் பார்க்கும்போது அவனோட புக்ஸ் பொம்மை திங்ஸ் அப்படின்ட்டு எல்லாத்தையும் அழகா வரிசையா அடுக்கி வச்சிருக்கான். அதையும் பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப ஷாக் ஆன இவங்க ஒரு இடத்துல கேமராவை ஒளிய வச்சுட்டு ஃப்ரேம்ல கரெக்டா தெரியுமா இல்லையா அப்படிங்கறத பாக்குறதுக்காக அப்படியே குனிஞ்சுக்கிட்டு கொஞ்சமா பின்னாடி வரும்போது உள்ள வந்த குட்டி பையன் அம்மா என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். திருக்கு புருக்குன்னு முடிச்சுட்டு வெளில போனவங்க கொடியில காஞ்சிக்கிட்டு இருக்க துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த குட்டி பையன் ஒரு ஜன்னல் வழியா தன்னோட அம்மாவை பார்த்துட்டு இருக்கான். அவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறத பார்த்த இவங்க ஐயோ நம்மள பார்த்துக்கிட்டு இருக்கானே, நாம பதிலுக்கு என்னடா பண்றது அப்படிங்கிற டவுட்ல ஹாய்டா தங்க அப்படின்ட்டு கையை காட்டுறாங்க. கட் பண்ணா பொழுது விடிஞ்சதும் தன்னோட பையனுக்கு அவங்க சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க. சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவன் திடீர்னு தன்னோட அம்மா தலையில அடிபட்ட அந்த காயம் இருக்கு இல்லையா, அந்த காயத்துல கையை வச்சு பார்த்துட்டு இருந்தவன் திடீர்னு அந்த காயத்தை அப்படியே பிடிச்சி கிழிச்சு ரத்தத்தை அப்படியே சத்தர விட்டுட்டு இருக்கும்போது அச்சோ அப்படின்ட்டு கத்துறாங்க. திடீர்னு கண்ணை முழிக்கிறாங்க. இது எல்லாம் உங்களுக்கு வந்த வெறும் கனவு மட்டும்தான். சீனை கட் பண்ணா தன்னோட பையனோட ஸ்கூல்ல ஒரு ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்குது. அந்த ஃபங்க்ஷன்ல நம்ம கிறிஸ் கூட ஒரு பாட்டு பாடிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கா அந்த பாட்டை கேட்டுட்டே இருக்கும்போது அவன் பாடிக்கிட்டு இருக்க அந்த பாட்டுல த ஹோல் இன் த புக் அப்படின்ட்டு ஒரு லைன் வருது. அந்த லைனை மட்டும் இவங்களுக்கு நல்லா கேட்கற மாதிரி ரொம்ப ரொம்ப பொறுமையா பாடுறதை கேட்டு இவங்க அந்த இடத்த விட்டு கிளம்பி ஓடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க உன் பையன் பாடிட்டு இருக்கும்போது எதுக்காகடி பாதிலே ஓடி வந்த அப்படின்ட்டு கேட்கும்போது அவன் ஒன்னும் என் பையனே கிடையாது அப்படின்ட்டு திரும்ப சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போனவங்க கார் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போறாங்க. பையனோட ரூம்ல ஒரு கேமராவை ஒளிச்சு வச்சாங்க இல்லையா, அதுல ஏதாவது கிடைக்குதான்னு பாக்குறதுக்காக அந்த கேமராவை பார்க்கும்போது உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால வரைக்கும் ஆடி போன இவங்க அந்த வயசான லேடியோட ஹஸ்பண்டை மீட் பண்றதுக்காக போறாங்க. இந்த கேமராவை அவர்கிட்ட கொடுத்து இதுல என்ன தெரியுது பாருங்க அப்படின்ட்டு சொன்னதும் அந்த வீடியோவை பார்த்துட்டு அவர் பதட்டமாகறத இவங்க பாத்துறாங்க. இப்ப சொல்லுங்க சார், நீங்க என்னத்தை பாத்தீங்க என்கிட்ட சொல்லுங்க அப்படின்ட்டு இவங்க திரும்ப சொல்லும்போது நான் எதையும் பார்க்கல, எனக்கு எதுவும் தெரியல அப்படின்ட்டு அந்த கேமராவை பிடிச்சி அடிச்சு உடைச்சிட்டு வீட்டை விட்டு வெளில போடி கண்டார கிரிக்கின்னு திட்டினதும் அந்த கேமராவை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தவங்க அதுல இருக்கிற எஸ்டி கார்டு எடுத்துட்டு இருக்கும்போது இந்த குட்டி பையன் அம்மா கிட்ட வந்து எனக்காக வெயிட் பண்ணாம ஏமா வந்தீங்க அப்படின்ட்டு கேக்குறான். கொஞ்சம் வேலை இருந்ததுடா தங்கம், அதனாலதான் வந்துட்டு அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு அவங்களை அப்படியே போய் கட்டி பிடிச்சிக்கிறான். கட் பண்ணா அவனுக்கு பிடிக்காத ஒரு சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு தங்கம் உனக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு செஞ்சிருக்கேன், வழக்கம் போல நீ நல்லா சாப்பிடணும் சரியா அப்படின்னு சொல்றாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பிடிக்காத அந்த சாப்பாட்டை கடகடன்னு அவன் அள்ளி சாப்பிடறத பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கா அப்படியே செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. இப்போ சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நாம இப்ப விளையாடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு 3 அப்படின்ட்டு சொல்லிட்டு பையன் 2 சொல்லுவான் அப்படின்ட்டு வெயிட் பண்றாங்க. ஆனா அவன் 2 அப்படின்னு சொல்லாம அப்படியே சைலண்டா உட்காந்துக்கிறத பார்த்துட்டு 2
1 அப்படின்ட்டு அவங்களே சொல்லி முடிச்சுட்டு, நீ ஒன்னும் என் பையன் கிடையாது, நீ என் பையனா இருந்தா கண்டிப்பா இந்த கேமை விளையாண்டுருப்ப, சோ நீ என் பையன் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி போக இந்த குட்டி பையன் அவங்க பக்கத்துல போக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அம்மா உங்களுக்கு என்னாச்சுமா, நான் உங்க பையன் தான், நம்புங்க ப்ளீஸ் அப்படின்ட்டு அவங்க கேட்கும் போது, எனக்கு நல்லா தெரியும் நீ என் பையன் கிடையாது அப்படின்ட்டு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு பக்கத்துல போன இவன் அவங்க கையை பிடிச்சி அப்படியே தூக்கி வீசி எறிஞ்சிடறான். அவங்களுக்கு பக்கத்துல போன இவன் அவங்க கையை பிடிச்சி அப்படியே தூக்கி வீசிடுறான். நாலா பக்கமும் பறந்து பறந்து விழுந்ததுனால அவங்க மயக்கம் போட்டுறாங்க. அவங்க தலைமுடியை பிடிச்சி அப்படியே தரன்னு அந்த காட்டுக்குள்ள எடுத்துட்டு போய் ஒரு சின்ன குழி ஒன்று வெட்டி அந்த குழிக்குள்ள ஹீரோயினக்காவோட தலையை கொண்டு போய் உள்ள வச்சு அமுக்கி மண்ணை போட்டு முடிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு அவன் போகும்போது திடீர்னு மயக்கம் போட்டு அவனும் அதே இடத்துல விழுந்துடுறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த குழிக்குள்ள இருந்து மண்டை எடுத்த இவங்க தன்னோட பையனை பிடிச்சி தரன்னு எடுத்துட்டு போய் அந்த வீட்டோட ஸ்டோர் ரூமுக்கு கொண்டு போறாங்க. அந்த செத்து போன வயசான லேடி இருக்காங்க இல்லையா, அவங்க வீடெல்லாம் கண்ணாடியா வச்சிருக்கிறத பார்த்துட்டு எதுக்காக இத்தனை கண்ணாடியா உங்க வீட்டுல வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு அந்த லேடியோட ஹஸ்பண்ட் கிட்ட நம்ம ஹீரோயினக்கா கேட்டிருப்பாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, என்னோட மனைவி அவளா இருக்காளா இல்ல அதுவா மாறிட்டாளா அப்படின்ட்டு அடிக்கடி செக் பண்ணிட்டே இருப்பேன்னு என்கிட்ட சொல்லியிருக்கா. ஆனா எதுவா மாறும் அப்படிங்கறத என்கிட்ட அவ சொல்லவே இல்லை அப்படிங்கறத நம்ம ஹீரோயினக்கா கிட்ட சொன்னது அவளுக்கு ஞாபகம் வந்திருக்கும். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல இவங்க கார் கண்ணாடி உடஞ்சு போய் கீழே வந்திருக்கும் இல்லையா, அந்த கண்ணாடியை இந்த ஸ்டோர் ரூம்ல தான் வச்சிருப்பாங்க. இப்போ அந்த வயசான லேடியோட ஹஸ்பண்ட் சொன்னது நம்ம ஹீரோயினக்காவுக்கு ஞாபகம் வந்திருக்கும். சோ இப்போ நம்ம பையனா இருக்கானா இல்ல வேற ஏதாவது மாறிட்டானா அப்படிங்கறத பாக்குறதுக்காக அந்த உடஞ்சு போன கார் கண்ணாடி எடுத்துக்கிட்டு அவன் மூஞ்சிக்கு பக்கத்துல கொண்டு போய் வைக்கும் போது அந்த கண்ணாடியில அந்த குட்டி பையனோட ஃபேஸ் தெரியவே இல்ல. அதுக்கு பதிலா ஒரு வித்தியாசமான ஏதோ வேற்று கிரக ஜீவராசியோட முகம் மாதிரி தெரியறத பார்த்துட்டு பயந்து போய் அந்த கண்ணாடியை கீழே போட்டதும் மயக்கத்துல கிடந்த அந்த சின்ன பையன் திடீர்னு கண்ணை முழிச்சு ஹீரோயினக்காவோட கைத்தாமட்டில ஏறி உட்காந்து அவங்க தலைமுடியை பிடிச்சி இழுத்து அடிச்சு பேரட்டிக்கிட்டு இருக்கும்போது பதிலுக்கு இவங்களும் அவனை பிடிச்சி அடிச்சு கீழே பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்தவன் கண்ணை முடிச்சு கத்த ஆரம்பிச்சவன் கத்துறான் அப்படியே கத்திக்கிட்டே இருக்கிறான். அவன் கத்துறத காது கொடுத்து கேட்க முடியாம அந்த ரூமோட கதவை சாத்திட்டு இவங்க வெளில போயிடுறாங்க. ஆனா அப்ப கூட அவன் போற சத்தத்துல காது ஜெவ்வே கிழிஞ்சிரும் போல. அந்த அளவுக்கு இவன் கத்துறத கேட்டுட்டு செத்த பையன் மோன நீ உள்ளே கடந்து சாகடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு அந்த காட்டுக்கு நடுவுல இருக்கிற அந்த குழியை நோக்கி ஓடுறாங்க. அங்க போய் என்னடா பண்ண போறாங்க அப்படின்னு நம்ம பாத்துட்டு இருக்கும்போது அந்த புதக்குழியோட சென்டருக்குள்ள போய் நிக்கிறாங்க. அந்த புதக்குழி அப்படியே இவங்களை கொஞ்சமா கீழே கொண்டு போயிடுது. அந்த குழிக்குள்ள போனதுக்கு அப்புறம் டார்ச் லைட் எடுத்து நாலா பக்கமும் சுத்தி லைட் அடிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது அங்க ஒரு குகை மாதிரி ஒண்ணு இருக்குது. அந்த குகைக்குள்ள போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் மாட்டிக்கிறாங்க. உள்ளவும் போக முடியல, திரும்ப பின்னாடியும் போக முடியல. இருந்தாலும் தன்னோட பையனை எப்படியாவது நம்ம காப்பாத்தி ஆகணும் அப்படின்ட்டு முக்கி முடங்கி கஷ்டப்பட்டு எப்படியோ ஒரு வழியா அந்த இடத்த விட்டு மூவ் ஆகுறாங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் லைட் அடிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு மனுஷனோட எலும்பு கூட கடத்ததை பார்த்துட்டு அப்படியே செம்ம ஷாக் ஆயிட்டு ஐயோ என் பையன் அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தோட அங்கேயும் ஓடிட்டு இருக்கும்போது தன்னோட பையன் மயங்கி கிடக்கிறத பார்த்துட்டு அவனை கண்டுபிடிச்ச சந்தோஷத்துல இவங்க அப்படியே செம்ம ஹாப்பி ஆயிடுறாங்க. ஆனா இப்பதான் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஹாப்பியா காத்திருக்குது. அந்த மொத்த இடத்துலயும் மனுஷன் இறந்து போய் ரொம்ப நாளைக்கு அப்புறம் உடம்பு ஒரு மாதிரி அப்படியே அழுகி போயிடும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய மனுஷ உடம்புங்க நம்ம ஹீரோயினக்காவை துரத்த ஆரம்பிக்குதுங்க. இப்ப அவங்க உள்ள வந்தாங்க இல்லையா அந்த சின்ன குகை, அந்த குகை வழியால தன்னோட பையனை போட்டு தரன்னு இழுத்துக்கிட்டு அந்த குகையை விட்டு அவங்களும் வெளில போயிடுறாங்க. அந்த பையனையும் வெளில இழுத்துறாங்க. ஆனா அந்த அழுகி போன மனுஷ உடம்புங்க நம்ம ஹீரோயினக்காவோட கையை பிடிச்சிருதுங்க. எந்த அம்மே என்னை விட்டு தோடி அப்படின்ட்டு இவங்க வச்சிருந்த அந்த டார்ச் லைட் எடுத்து அந்த பேயோட கையை டம்முன்னு அடிக்கிறாங்க. அப்போ அழுகி போயிருந்த அந்த கை இப்ப மனுஷனோட கை மாறி மாறுது. அது அப்படியே ஷாக்கோட பார்த்து அவங்களுக்கு இன்னொரு ஷாக்கும் கூட காத்திருந்தது. இவங்க கையை பிடிச்ச அந்த அழுகி போன பேய் அச்சு அசலா பாக்குறதுக்கு அப்படியே நம்ம ஹீரோயினக்கா மாதிரியே மாறிடுது. என்ன கொடுமை சரவணா இது அப்படின்ட்டு ஹீரோயினா மாறின அந்த பேய மாங்குன்னு அடிச்சு போட்டுட்டு தன்னோட பையனை காப்பாத்தி அந்த குழிக்குள்ள இருந்து வெளில கொண்டு வந்துடுறாங்க. கார் எடுத்துக்கிட்டு இந்த இடத்த விட்டு தப்பிக்கணும் அப்படின்ட்டு பாக்குறாங்க. ஆனா கார் சாவி வீட்டுக்குள்ள இருக்கு. சோ என்ன பண்றாங்க அப்படின்னா பையனை அந்த காருக்கு பக்கத்துல உட்கார வச்சுட்டு வீட்டுக்குள்ள இருக்க சாவி எடுக்க போறாங்க. அப்போ ரூம்குள்ள அடைச்சு வச்சுட்டு வந்த அந்த ஏலியனு அம்மா என்ன காப்பாத்துங்க அப்படின்ட்டு திரும்ப சொல்லிட்டு இருக்குது. அதை வெறிகுண்டு பார்த்துட்டு வேங்கம்மாவா ஒத்தையில நிக்கிறாள செத்தடா இன்னைக்கு செத்த பையன் மோனே அப்படின்ட்டு அந்த மொத்த வீட்டையும் எரிச்சு விட்டு தன்னோட பையனை கூட்டிக்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. இப்ப மறுபடியும் சிட்டிக்கு போனதுக்கு அப்புறம் அம்மாவும் பையனும் வாழ்க்கையை ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ சைக்கிள் ஓடிட்டு இருக்க தன்னோட பையனா தான் இருக்கானா இல்ல வேற ஏதாவது ஒரு ஜந்துவா மாறிட்டானா அப்படிங்கறத நிறைய போட்டோ எடுத்து பார்த்து அதை செக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வயசான லேடி ஒருத்தவங்க இறந்து போனாங்க இல்லையா, அவங்களா இருக்காங்களா இல்ல வேற ஏதாவது மாறிட்டாங்களா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக தன்னோட வீட்டுல ஒரு கண்ணாடி வச்சிருப்பாங்க. சோ அதே மாதிரி நம்ம ஹீரோயினக்காவும் அதே மாதிரி அவங்களா இருக்காங்களா இல்ல எப்பயாவது வேற ஏதாவது ஒரு ஜந்துவா மாறிடுவோமா அப்படிங்கிற பயத்துல அப்படி ஒருவேளை மாறினா அதை நாமளே ஈஸியா கண்டுபிடிச்சணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களும் ஒரு பெரிய கண்ணாடியை தன்னோட வீட்டுல வாங்கி வச்சிருக்காங்க. இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் யாரெல்லாம் போய் கண்ணாடியை பாத்தீங்க அப்படிங்கிறதையும் யாரெல்லாம் கண்ணாடி வாங்க போறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க. நான் உங்களை வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். பாய், நான் உங்களை வயசு அப்படி